Hi friends, ப்ரிப்போசிஷன்ஸில் இன் ஆன் அட் மூணுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரிப்போசிஷன்ஸில் இன் ஆன் அட் பிளேஸுக்கும் யூஸ் ஆகும், டைமுக்கும் யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமில் இன் ஆன் அட் இது மூணுக்கான ஃபுல் டெஃபினேஷன் தான் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்றது. ஓகேவா, இங்கே பாருங்கள். அட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹவர்ஸ், என்ன hours 12 hours, at 12 hours at the evening which indicates refers to a time. ஒரு குறிப்பிட்ட hours சொல்கிறதுக்கு at யூஸ் ஆகும். ஆன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டேஸ், ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஃபார் த 7 days in a week. வாரத்தில் வர 7 நாட்களுக்குமே வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆன் எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தா ஃபார் டேட், ஆன் 26th January, ஆன் 1st July அப்படின்னு சொல்லும்போது டேட்டோட வரும்போது ஆன் யூஸ் ஆகும். இன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீக்ஸு, வாரத்தை குறிக்கிறதுக்கு இன் ஃபஸ்ட்டு வீக், இன் செகண்ட் வீக். ஃபார் மந்த்ஸ், வி ஹாவ் 12 months in a year. ஸோ அந்த 12 மாதத்துக்கு முன்னாடியும் வந்து இன்னு தான் வரும். இன் ஜான்வரி, இன் ஃபெப்ரவரி, இன் மார்ச். அதே மாதிரி மந்தோட நேம் வந்தால் மாத்திரம்தான் நம்ம முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். அதே மந்த்துக்கு முன்னாடி டேட் வந்தால் கம்பல்சரி நீங்கள் ஆன் தான் வரணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்டுக்கு ஆன் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ், வருடங்களை குறிப்பிடுவதற்கும் நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணணும். இன் 2016, இன் 2023 அந்த மாதிரி வருஷங்களை சொல்கிறதுக்கு முன்னாடியும் இன்னு தான் வரும். நெக்ஸ்ட் டிகேட்ஸ். டிகேட் அப்படின்ற வேர்டு புதுசாக இருக்குன்னா நோ. டிகேட்னா 10 years. 1 decade is equal to 10 years. இப்போ நான் பிறந்து 3 decades ஆகுது அப்படின்னு சொன்னால் 10, 10, 10, 30 அப்படின்ற மாதிரி. ஸோ 1 decade is equal to 10 years. அப்படி டிகேட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிஸ். இன் 19th century, இன் 21st century, இந்த மாதிரி சென்ச்சுரிஸை மென்ஷன் பண்ணும்பொழுதும் நம்ம இன் யூஸ் பண்ணணும். இங்கே நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டேஷ் மே. ஸோ மந்த்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், இன். ஸோ இன் மே. சி த செகண்ட் ஒன், டேஷ் ஃபஸ்ட் மே. இப்போ டேட்டோடு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேட் வரும்போது ஆன், ஆன் ஃபஸ்ட் மே. எஸ், இது மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.